ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பீயிங் பாரதா. இன்னைக்கு எங்க லயாவோட 3rd பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நாங்க ஏற்காடு வந்திருந்தோம். Happy birthday, Laya. அவளுக்கு இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு பார்த்து பார்த்து பிளான் பண்ணோம். இது நாங்க ஃபேமிலியா வர்ற ஃபர்ஸ்ட் அவுட்டிங். பர்த்டேக்கு டிரான்சிஷன் வீடியோ போடாம எப்படி? அப்படியே போட்டுட்டு ரேண்டமா நாங்க பிக்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். Laya, happy birthday to you. காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் ட்ரீ. ஏற்காடுல இருக்கிற கொகை கோயிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். இது ஃபர்ஸ்ட் டைமா நாங்க விசிட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸை செலக்ட் பண்ணி நாங்க ஒரு ரேண்டம் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த கேப்ல எங்களோட ரெசார்ட்ல இருக்கிற ரூம்ல டெக்கரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு லயாவுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸா இருக்கும்னு. அவங்க பிடிச்ச கலர்ல பலூன்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தோம். லயாவோட எக்ஸ்பிரஷனை பாருங்களேன். Balloon. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Laya. Happy birthday to you. Happy birthday dear தங்கம். வாங்கிக்கங்க. Happy birthday. நான் பண்றேன். அம்மாக்கா. எம்மி அப்பாக்கு. இந்த கையில ஓட்டுறது. அவளுக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும். அத எடுத்து மூக்குல வச்சு என்ஜாய் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்படியே காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க வெளியில அவுட்டிங்க்கு கிளம்பிட்டோம். அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்க்கு போகணும்ன்றதுதான் எங்களோட பிளான். என்னன்னு பாக்கலாமா? சிக்கன் நினைச்சு கஷ்டமா? அச்சச்சோ, அப்பாவுக்கு பசிக்குதுமா. உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ லஞ்ச் நல்லபடியா முடிச்சுட்டு அடுத்து நாங்க பீக்கோ பார்க்குக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது முழுக்க முழுக்க சில்ட்ரன்ஸ் தீம் பார்க்குங்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அவங்கள என்கேஜிங்கா வச்சுக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க. நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணினாங்க. H for horse. Okay, Dito. Birds per mela. கை மேலவா. கீத்ரா. இவர்லயே தொடு. இந்தா. முடி. கடிக்கும். Oh my god. இங்க பாரு.
அப்படியே இது மட்டும் ஒரு அப்பா கிட்ட ஓடியா லயா 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 இங்க பாரு பத்திரம் வீல்ஸ் ஆன் தி பஸ் கோ என்ன பண்றீங்க இங்க இப்படி சுத்தி இப்படி வர்றதுதாங்க 100 ஆமா ஏங்க உங்களுக்கு பிடிச்ச டாகாங்க ப்ளூ பெரிய டாகாங்க உங்களுக்கு பிடிக்கும் அது சைபீரியன் சைபி விடல் பத்தலையா இதுக்குதான் சொல்றேன் பத்தலன்னு உங்களுக்கு இப்ப நம்ம வந்துட்டு பின்னாடில இருந்து தள்ளி விடணும் எவ்வளவு பெருசு இதை ஃபர்ஸ்ட் டைமா நான் பாக்குறேன் பாப்பா கிட்ட தான் வருது லயா 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 போச்சு 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 ஸோ பீகோ பார்க்ல ஆல்மோஸ்ட் 3 hours to 4 hours ரொம்ப என்கேஜிங்கா அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. எங்க லயாவுக்கு நிறைய அனிமல்ஸ் நேம் பேர்ட்ஸ் நேம் எல்லாம் தெரியும்னு எனக்கு அங்கதான் தெரியும். பிகாஸ் ஷீ ஸ்டடிங் பிளே குரூப் ஒன்லி. பட் நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு டைரக்டா பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அப்படியே அங்க முடிச்சுட்டு நாங்க நெக்ஸ்ட் ஏற்காட் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை இருக்கிற பிளாசோ அப்படிங்கிற ஃபன் சிட்டி மால்க்கு போயிருந்தோம். ஸோ அங்க 360 டிகிரியில ஒரு எல்இடி ஷோ வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் லயாவை கூட்டிட்டு போயிருந்தேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அது நானுமே என்ஜாய் பண்ணேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. அது லயா வந்துட்டு அவங்களே வந்துட்டு அதுல டிராவல் பண்ற மாதிரி நினைச்சாங்க. ஸோ ரொம்பவே அழகா அந்த டே வந்துட்டு முடிஞ்சது. அப்படியே அங்க இருக்கிற மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு நாங்க டின்னர் முடிச்சுட்டு ரூம்க்கு கிளம்பிட்டோம். இந்த பர்த்டே அவளுக்கு மறக்க முடியாத பர்த்டேவா அனுப்பிட்டோம் அப்படின்ற மன திருப்தியோட சைனிங் ஆஃப். டாடா பை பாய்.